ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கரில் செஞ்ச ஒரு முட்டை கிரேவி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நார்மல் சைஸ் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10-12 பற்கள் உளிச்சது போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், பட்டை 2 பீஸ், லவங்கம் ஒரு 4 பூ, கசகசா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். பிரியாணி இலை ஒன்று மட்டும், ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் முட்டை 7 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். 2 கொத்து கறிவேப்பிலையும் வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, சோம்பு, இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போதும், சின்ன ஸ்பூனில். கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரை அலசிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரணும். நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்களோட பச்சை வாசனம்லாம் போகணும். நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கு பிறகு நாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப சலசலன்னு ஆகிடும் குழம்பு. 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் பொழுதும் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கொதிக்க விடணும். அதுக்குள்ளே நம்ம இந்த முட்டையை ஃபோக் ஸ்பூன் வச்சு 4 பக்கமும் குத்தி விடுங்க. இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. குழம்பும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போது நாம் வேக வச்ச முட்டை, நான் ஒரு 7 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சிட்டோம்னா நம்மளுடைய சுவையான முட்டை கிரேவி ரெடி. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. ஒரு விசில் வந்துடுச்சு. வெயிட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு ஆறி வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்ணும், இன்னும் திக்காக வேணும்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியோட அளவை இன்னும் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க வச்சு விசில் எடுத்தோம்னா நல்லா திக்காக வந்துடும். நான் இப்போது சாதத்துக்கு கூட சர்வ் பண்ண போகிறேன். நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கிறத விட இது சிம்பிள் மெத்தடு, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.